பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஹனி கேக் எப்படி சுலபமாக செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் பேக்கரியிலேயே தேட மாட்டாங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு கட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். அதே கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா மாவு 1 கப் அளவு, பால் 1 கப் அளவு. முதல்லவே முழுசாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், சரியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நான் அந்த கேக் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். நல்லா டேப் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 30 நிமிஷம் வச்சா போதும். எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு 35, 40ன்னு அவனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நாம் ஹனி சிரப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம ஜாம் வந்து மெல்ட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கோங்க. ரெட் கலர் ஜாமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 கொதி நல்லா வரட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து திக்காகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். இப்போது கேக் ரெடியாகி வந்துருச்சு. மேலே இருக்கிறத நம்ம லைட்டாக கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கரை பாகை வந்து நல்லா மேலே ஃபுல்லாக படுற மாதிரி, கேக் மேலே படுற மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ அந்த ஜாமையும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் தூவிக்கலாம், இல்லை தேங்காய் துருவலை நல்லா அந்த மாதிரி பதம் பண்ணி எடுத்து தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பேக்கரியில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்டு சூப்பராக நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடைகளில் போய் வாங்கவே மாட்டீங்க. வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பீங்க. நல்ல ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நாமளே செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது அப்படியே 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும்.
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 5 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க் யூ.